நீங்கள் ஆரம்பிக்கிறது. ஏன் நீங்கள் ஆரம்பிக்கிறது? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அ நியூ எபிசோட் ஆஃப் வாழ்தல் வித் விவி. போன எபிசோட் நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பழைய பஸ் மெமரிஸ், பேருந்து மெமரிகள்லாம் வந்திருக்குன்னு நம்புகிறேன். யா, ஸோ வி ஆர் பேக் வித் அனதர் எபிசோட். சொல்லுங்கள் வித்யா, என்ன எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? ஏன்? நான் வந்து ஒரு சைல்ட்ஹுட் நாஸ்டால்ஜியால் அப்படியே வந்து மெய் மறந்து போய் இருக்கேன். என்னென்ன சொல்கிறா பாருங்க. இன்னைக்கு வந்து we are going to talk about extra curricular activities. யா, இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து ஒரு அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. அட்லீஸ்ட் இந்த 90s எனக்கு வந்து 99 தான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு தெர் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் கால்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அது வரைக்கும் ஜஸ்ட் லைக் பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அவ்வளோதான். இந்த ரெண்டு மட்டும்தான் ப்ரைமரியாக தெரியும், மற்றாலும் அவ்வளோவா தெரியல. ஸோ யா, இந்த வாட்டி ஒரு புது ஃபார்மேட் ட்ரை பண்ணலாம் இருக்கோம். என்னென்ன வி ஹாவ் சம் கொஷின்ஸ் ஹியர், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலேருந்து ஒன்றா பிக் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் ஆர் மெமரிஸ் ஹியர். ஓகே? So wait, before we start, like இப்போல்லாம் வந்து பசங்க வந்து லைக் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் மேண்டேட்ரி. லைக் வந்து நிறைய குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாருமே தேர் ஆல் இன் லைக் மல்டிபிள் கிளாஸஸ் அண்ட் தென் லைக் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக டைம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் பேரண்ட்ஸ் வந்து செஸ், அபாக்கஸ், ஸ்விம்மிங், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சிலம்பம், மியூசிக் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ப்ளஸ் ஹாலிடேஸ்லேயுமே வந்துட்டு சம்மர் கேம்ப்பு, ஃபோனிக்ஸ் கிளாஸு அந்த மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக நம்மலாம் ஒன்றும் அவ்வளோ நம்ம கிளாஸஸ்லாம் போனோம், பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா? ஆக்சுவலி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் எங்களுக்கு ஸ்கூலில் சாட்டர்டே அதுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. ஓகே, எங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னாலே சாட்டர்டே ஃபுல்லாகவே எல்லா கிளாஸுக்கும் அதுதான் வேலையை. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த பீரியடுமே அதெல்லாம் எதுவும் இருக்காது. வில் பி ஃபில்ட் வித் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அந்த சாட்டர்டே அன்னைக்கு யாரும் பீட் அதாவது மேக்ஸ் மேமோ சயின்ஸ் சாரோ அந்த மாதிரி யாரும் வந்து இந்த ஒரு நாள் கொடுத்துருங்க, போர்ஷன்ஸ் முடிக்கணும். இல்லை, எங்கள் ஸ்கூலில் அதெல்லாம் நடந்தது இல்லை. ஸோ நான் 5th அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன், ஏவிஎம் ராஜேஸ்வரில். அப்போ வந்து என்னெல்லாம் இருந்ததுன்னா, வி ஹேட் கராத்தே, வி ஹேட் குக்கரி, வி ஹேட் கார்டனிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஏதோ ஒன்று இருந்தது. 4 பீரியட். யா அது ஒரு கிளாஸ்க்கு மாறி மாறி நடக்கும். அந்த மாதிரி கடைசியில் லாஸ்ட் பீரியட் யூஸ் டு பி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். தட் ஆல்வேஸ் யூஸ் டு பி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். இந்த ஃப்ளூட்டு, வயலின், வீணா, தப்லா, மிருதங்கம், இந்த மாதிரிலாம். நம்ம டாபிக் உள்ளே போகிறேன். ஸோ லெட்ஸ் பிக் ஒன் ஆஃப் தி சிட்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கே இருக்கிற கேள்விக்கு வந்து விடை சொல்லுங்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சரி, முதல் கேள்வி. நீ வந்து ஸ்கூல் படிக்கும்போது டிட் யூ பிளே எனி ஸ்போர்ட்ஸ் ஆர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? எடுத்தோடனே அதுதான் வந்துச்சு. அப்படியே அது ஒழுங்காக வேணாம் கேமரா காட்டிட்டு, நாங்கள் ரிக்கெல்லாம் பண்ணல, நிஜமாவே இதுதான் வந்தது அப்படின்னு. சரி, ஓகே. ஸ்போர்ட்ஸ் பட் அது வந்து இட் வாஸ் லைக் பார்ட் ஆஃப் அவர் வீக்லி. சாட்டர்டே அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நடக்காது எங்களுக்கு. வீக்லி அந்த யூஸ்வல் டைம் டேபிளில் ஸ்போர்ட்ஸ் பீரியட் ஒன்றும் இருக்கும் இல்லையா, அதில் ஐ வாஸ் நாட் ரியலி குட் அட் ஸ்போர்ட்ஸ் பேக் இன் ஸ்கூல். ஒன்றும் பெருசாக வந்து இட்ஸ் லைக் வெரி பியூனி, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இருக்கிறதுலே கிளாஸே ரொம்ப குள்ளமான பையன் நான் தான். ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஸ்ட்ராங். ஐ வாஸ் ஃபிட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ஆல் தட், பட் ஐ வாஸ் நாட் ஸ்ட்ராங், ஐ வாஸ் நாட் அத்லெட்டிக் அண்ட் ஆல். பட் ஐ டிட் என்ஜாய் பிளேயிங் வாலிபால். ஆஃப்டர் ஒரு 8th 9th அந்த டைமில் வந்து ஐ என்ஜாய்ட் பிளேயிங் வாலிபால். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஐ செட், ஃப்ளூட். நான் வந்து ஃப்ளூட்டில் சேர்ந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து சிவனேசன் ஒரு ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, அவன் வந்து ஹீ வாஸ் இன் ஃப்ளூட். ஸோ லைக் ஓகே, அவன் அதில் இருக்கான், நம்ம போய் அதுவும் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைக் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி அவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன். போனால் அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு அவன் மிருதங்கம் கற்றுக்க போயிட்டான். பட் ஐ லைக் ஐ என்ஜாய் பிளேயிங் த ஃப்ளூட். ஸோ ஃப்ளூட் கற்றுக்கிட்டேன். ஃப்ளூட் கற்றுக்கிட்டேன் லைக் 5th to 10th standard at least some 5 to 6 years I learned. இதெல்லாம் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இவன் சொல்லியிருப்பான், நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. What about you? நான் வந்து ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு 3rd வரைக்கும்
இருந்த ஸ்கூல்ல ஏதோ ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் போயிருக்கேன். ஆனா ஐ ஹவ் நெவர் பிளேட் எனிதிங் சீரியஸ்லி. 10th என்னோட மார்க் ஷீட்லயே ஸ்போர்ட்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி இது பிகாஸ் ஐ வாஸ் இன் சிபிஎஸ்சி. ஐயோ ஐ ஹேட்டட் இட் ஃபார் சம் ரீசன். எனக்கு வந்து லவ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யாரும் சொல்லி தரல. ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் நல்லா விளையாடுற பசங்க அத்லெட்டிக்கா இருக்கிற பசங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, மற்ற பசங்களை என்கரேஜ் பண்ணிலாம் புஷ் பண்ணுவாங்க. பட் என்கரேஜ்லாம் யாரும் பண்ணதில்லை. அண்ட் ஃபார் மீ இட் ஃபெல்ட் லைக் பனிஷ்மெண்ட் ஆல்வேஸ். ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் பெருசாக என்ஜாய் பண்ணதில்லை. மேபி வருஷத்தில் ஒரு 2-3 நாள் ஏதோ எப்பயாவது கொஞ்சம் நல்லா விளையாண்டுருப்பேன் ஏதாவது ஒரு டீம் கேமில். அதனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நான் எதுவும் போனதில்லை. மியூசிக் ரிலேட்டடாக வந்து பாட்டு கிளாஸ் போயிருக்கேன். எங்கள் பெரியம்மா பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய வருஷம் பாட்டு கிளாஸ் போயிருக்கேன். அப்புறம் அவங்களே வந்து கீபோர்டு கற்றுக்கிட்டு கீபோர்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கீபோர்டு அது ரொம்ப கம்மி தான், ஒரு வருஷம் கிட்ட போயிருப்பேன். அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன். வேறு என்ன போயிருக்கேன், செஸ் கிளாஸ் கொஞ்ச நாள் போயிருக்கேன். வேதிக் மேக்ஸ் கிளாஸ் கொஞ்சம் நிறைய நாளே போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக நவ் தட் யூ மென்ஷன் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்பெஷலி எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா மியூசிக் அண்ட் டான்ஸ் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம், கம்பல்சரியாக போனோம் அதுக்கு. அண்ட் தட் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி சாட்டர்டே டைம் டேபிள், இட் வாஸ் லைக் பார்ட் ஆஃப் தி வீக் டே டைம் டேபிள். ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் டான்ஸ். ஸோ ஐ ஆக்சுவலி லேர்ன்ட் பரதநாட்டியம். அதுவும் ஒரு 6 வருஷம் அந்த மாதிரி ஸ்கூலில் கற்றுக்கிட்டது தான். இவன் பரதநாட்டியம்லாம் கற்றுக்கிட்டான்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்ததுன்னு நினைக்கிறேன். ஹலோ அது முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. உடனே இதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லுவா இஷ்டத்துக்கு. பரதநாட்டியம் நான் போயிருக்கேன், ஆனால் அரங்கேற்றம் அதெல்லாம் முடியும். சேம், நானும் அந்த மாதிரிலாம் அந்தளவுக்கு போகல. பட் ஐ என்ஜாய்ட் லேர்னிங் இட். லைக் அந்த என்ன சொல்கிறது, எங்கள் கிளாஸ் வந்து பாய்ஸ் வந்து 3 பாய்ஸ் தான் பரதநாட்டியம் சேர்ந்தாங்க. மற்றவங்கன்னா அது ஆப்வியஸ்லி அந்த வயசில் இருக்கிற அந்த ஒரு இதுலேயே வந்து லாட் ஆஃப் தெம் டிடன்ட் ஜாயின் பரதநாட்டியம். பட் நானும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். The rest were all girls. Like none of the girls took music. Like they didn't take singing at all. All girls used to be in Bharatanatyam with it. So கத்துக்கிட்ட நல்லா இருந்தது. It was good fun. Yeah. அப்புறம் கராத்தேவும் போயிருக்கேன். கராத்தே எங்க ஸ்கூல்ல கம்பல்சரியாவே இருந்தது. அது போயிருக்கேன். வேற ஏதாவது நீ இந்த கதை சொல்லியா உன்னோட yellow belt வாங்கின கதை? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஆக்சுவலி இதில் வந்து என்ன ஸ்போர்ட்? ஓகே, கராத்தே வில் கம் அண்டர் ஸ்போர்ட். ஓகே, ரைட். கராத்தே போயிருக்கேன். அது தவிர அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இல்லை. பட் இதெல்லாம் நான் போயிருக்கேன் கிளாஸஸ். சரி, அடுத்தது ஐ வில் பிக். இதுதானா அது? ஓகே. ஒன் ஆக்டிவிட்டி தட் மேட் யூ ஃபீல் லைக் அ சூப்பர் ஸ்டார். எந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீ வந்து நான் தான்டா இது என்ன அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரி? although I was not very good at it, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். I was very earnest. So karate. ஏன்னா வந்து I've never, நான் நிறைய விஷயம் பண்ணினாலுமே I've never felt like படிப்பு தவிர மற்ற எந்த விஷயத்துலையுமே I'm good at it அப்படின்ற மாதிரி I've not felt about something in a very long time. ஸோ அந்த விஷயத்தை அந்த கணக்குப்படி பார்த்தா கராத்தே வாஸ் சம்திங் நான் ரொம்ப எஃபர்ட் போடுவேன். அப்படின்றதுனால எனக்கு அது அவ்வளோவா வராது, இதனால நான் எஃபர்ட் போடுவேன். அண்ட் என்னோட சார் வந்து he appreciated me for it, karate master ரங்கசாமி மாஸ்டர். so I felt like a superstar in my karate classes. இது நான் வந்து அந்த yellow belt கதையை சொன்னா அதுவே வந்துச்சு பாருங்க. கடவுள் இருக்கான் குமார். இல்ல yellow beltலாம் நான் வந்து ஒழுங்கா தான் சம்பாதிச்சேன். ஒழுங்கா தான் சம்பாதிச்சேன். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. yellow belt நான் வந்து ரொம்ப ஏர்னஸ்டா இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு தடவை டபுள் பெல்ட் கிடைச்சது. பேசிக்கலி அந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி கௌரவ yellow belt இல்ல. I actually have a blue belt in karate. nice. ஓகே, எனக்கு சூப்பர் ஸ்டார் இதில் வந்து அந்த போயட்ரி அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வருமா? அதெல்லாம் வந்து அதாவது ஸ்கூலில் வந்து மற்ற பசங்க யூஸ்வலாக பாடமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அதுலேயும் தாண்டி நான் பாடமும் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பண்ண சொல்லி மற்ற பசங்களை காண்டாக்கிறதுக்கு பண்ணுற ஆக்டிவிட்டி இதெல்லாம். சரி, ஓகே. அப்போ வந்து தென் ஐ ப்ராப்ளி சே ஃப்ளூட் தான். ஆக்சுவலி ஃப்ளூட் வாசிக்கும் போது ஏன்னா வந்து
ஃப்ளூட் கற்றுக்கும் போது பொதுவாகவே என்ன அப்படின்னா த திங் இஸ் முதல்ல அந்த ஃப்ளூட்டை கரெக்டாக இப்படி இட்ஸ் நாட் ஈவன் திஸ் ரெக்கார்டர் டைப் ஃப்ளூட் இட்ஸ் யுவர் ப்ராப்பர் பான்சரி அந்த மாதிரி வச்சு வாசிக்கிறது. அதை இந்த சைடு லேட்ரல் இப்படியே வச்சு அது சவுண்டு வர்ற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கிளாஸு எங்கள் மாஸ்டர் வந்து இப்படி பிடிச்சிட்டு அதில் அந்த ஃப்ளூட்டோட டோன் வர்ற வரைக்கும் ஊதிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தட் வாஸ் தி கிளாஸ். அது வர்றதுக்கே டைம் எடுக்கும். why I felt like superstar during in my flute classனா அவர் கற்றுக் கொடுத்து தான் வாசிப்பேன். அது போக நானே ட்ரை பண்ணி இந்த இளங்காத்து வீசுதே அந்த மாதிரிலாம் சினிமா பாட்டெலாம் அது நானே சும்மா ஏதாவது ட்ரை பண்ணி அது பண்ணுறது. அண்ட் basically the boy who irritates the other students in the class. அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நோட் நானே ஏதோ அப்படியே வீட்டில் உட்காந்து வாசி நோட்ஸ் எழுதிட்டு போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பாடுற வாசிடா அப்படின்னா அவனும் அதை பார்த்துட்டு ஓகே வசீகரா அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணேன். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை சூப்பர் ஸ்டார் இது. ஓகே லெட் மீ பிக் தி அடுத்தது. ஓகே ஃபேவரட் சைல்ட்ஹுட் ஹாபி. ஃபேவரட் சைல்ட்ஹுட் ஹாபி அது ஹாபிலாம் கிடையாது, அது கிளாஸுக்கு போனேன் அப்படின்றதுனால. ஹாபினா எந்த கிளாஸுக்கு போனதில் உனக்கு பிடிச்சது எது? அப்படின்னா ஃப்ளூட் சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலி ஐ ஆல்சோ ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் வில் ஃபால் அண்டர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பட் லைக் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். I was a scout for like 7 years at least. அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா என்ன? அந்த கயிறு சாரணர் இயக்கம் அது ஒன்று. தட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட். அது மட்டும்லாம் கிடையாது. இவன் வந்து எப்போ ஒரு கயிறு எடுத்தாலும் நான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல இதை கத்துக்கிட்டேன் அப்படி இந்த நோட் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நோட் இவன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பத்தி பேசுற ஒரே கான்டெக்ஸ்ட் அதுதான். அப்படிலாம் பாரு அதுல வந்து நிறைய நன்னெறிகள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுபடி வாழறவன் நான் நிறைய. ஸோ அதனால அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. டே டு டே லைஃப்ல அதெல்லாம் அப்ளை ஆகும். Scout is a friend to all and a brother to every other scout. நான் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. மற்ற ஸ்கவுட்ஸ்க்கு நான் இந்தியன் பிளட்ஜ் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே தட்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பற்றி ஆக்சுவலாக தனியாக ஒரு எபிசோட் பண்ணலாம். பட் மை ஹாபின்னா ஓகே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இட்ஸ் மை ஃபேவரட். வாட் அபவுட் யுவர்ஸ்? இது வந்து டெக்னிக்கலி எக்ஸ்ட்ரா கரிக்குலரான்னு சொல்ல முடியுமா தெரியல. பட் டிராயிங் எனிவே இட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான். எனக்கு ரொம்ப சின்ன வயசுல டிராயிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் வரைக்கும்லாம் கொஞ்சம் டிராயிங் நிறைய பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை, டச் விட்டு போச்சு. அண்ட் 9th 10th எங்களுக்கு ஒரு ஆர்ட் மாஸ்டர் இருந்தார். 8th 9th 10th பழனிசாமின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஆக்சுவலாக டிராயிங் சார் தான் சொல்லுவோம். ஹி வாஸ் லைக் நோ art sir. So he was very dedicated to what he was doing. ஒரு கத்து கொடுக்கறவங்க வந்து when they are super dedicated to whatever they are doing, they truly enjoy what they are doing. It like so நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு உற்சாகம் கொஞ்சமாவது அது கொஞ்சம் வரும். true. So அந்த விதத்துல அந்த few years வந்து I kind of enjoyed art. அதுவும் எனக்கு அவ்வளோ வராது, but I enjoyed it because and the sir, he made it enjoyable. He loved what he was doing. That's actually very good. I mean that's a great quality for any teacher la. Like அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை அவங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஹோம்ஒர்க் போட்டு நமக்கு இது பண்ணாங்க அப்படின்றத வச்சு தான். True. Nice. So that was one of the classes. Okay, pick the next chit. ஃபேவரட் டீச்சர் ஆர் கோச்? ஓகே, இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேர்ம்ஸில் மட்டும் நான் யோசிச்சேன்னா கண்டிப்பாக என்னோட பாட்டு டீச்சர் எங்கள் தங்கம் பெரியம்மா. ஷீ வில் பி ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் பிகாஸ் அவங்க வந்து ஷீ ஆல்சோ லைக் அவங்களுக்கு அவங்களோட அந்த ஒரு மியூசிக்ன்றது அவ்வளோ பிடிக்கும். லைக் அவங்க எங்களுக்கு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் லைக் ஷி வாஸ் ஆல்சோ வெரி பிக் பாம்பே ஜெயஸ்ரீ ஃபேன் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. ஸோ ரொம்ப பாம்பே ஜெயஸ்ரீ பாட்டெல்லாம் தேடி பிடிச்சு கேட்பாங்க, திருப்பி பாடுவாங்க. ஸோ நிறைய மியூசிக் பற்றி பேசுவாங்க. அப்போ உன் வாழ்க்கையிலையும் வசீகரா ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கா? அதாவது அவங்க அதை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு என் மைண்டில் ஏறிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ நான் தேடி போய் கேட்குற பாடல்கள் இப்போ வந்து சிந்து பைரவி படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து நான் படத்தை கூட முழுசா பார்த்திருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த படத்தோட பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அந்த படத்தை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவாங்க. அந்த படத்தோட பாட்டை பத்தியும்
ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவாங்க. ஸோ எனக்கு ஒரு ஒரு நாஸ்டாலஜியா மாதிரி இருக்குது அந்த படத்தோட பாட்டை திரும்பி போய் கேட்குறது அப்படின்றது. நைஸ். ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீச்சர்ஸ். அண்ட் தென் என்னோட ஆர்ட் சார் பழனிசாமி சார், அதுக்கப்புறம் என் கராத்தே மாஸ்டர் ரங்கசாமி மாஸ்டர். நைஸ். யா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவரட் டீச்சர்ஸ் ஹூ மேட் தீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மோர் என்ஜாயபிள். உனக்கு? எனக்கு வந்து ஐ வுட் சே எங்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் மாஸ்டர், ஸ்கவுட் மாஸ்டர் சபரீஷனா, அவர் வந்து ஹீ மேட் ஸ்கவுட்டிங் வெரி வெரி என்ஜாயபிள். லைக் ஐ செட் காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். போரூர்லேருந்து கிளம்பி நான் வந்து விருகம்பாக்கம் வரும். அந்த டைம் கிளம்பி அதனால பிகாஸ் லைக் தே மேட் இட் வெரி என்ஜாயபிள், லைக் தே டுக் இட் வெரி சீரியஸ்லி. ஸோ அந்தண்ணா. அதை தவிர எங்கள் ஃப்ளூட் மாஸ்டர் ஆக்சுவலாக ஐ கேன் சே, பட் அவர் வந்து அவ்வளோவா வயசானவர், ரொம்ப வயசானவர். பட் அவர் இன்னும் அவ்வளோ ஹீ டிடன்ட் ஹாவ் தோஸ் குவாலிட்டிஸ் தட் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். அது கொஞ்சம் அவரை வந்து அவ்வளோ சொல்ல முடியாது. வேறு யார்? ஆக்சுவலி ஐ வுட் ஜென்ரலி சே தட் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் ஸ்ரீபிரியா மேம் அண்ட் அதர் டீச்சர்ஸ் தேவர் ஆல்சோ வெரி, எங்கள் ஸ்கூலே ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து இட் வாஸ் நோன் ஃபார் இல்லை இல்லை அப்படி இல்லை அந்த டைம். சி ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் தேர் வில் ஹாவ் த சேம் இது. ஏன்னா அந்த டைமில் வந்து ஆல் டீச்சர்ஸ் தே அது வந்து என்கரேஜ் பண்ணாங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர். they encouraged it so much. Very fond of your school. They encouraged it so much, so I think I'll give equal credit to all of them, like for encouraging us so much. Nice. Yeah, அத நீ தான் எடுக்கணும். Okay. Actually this is very interesting. I will keep this for the last. என்னடா இது அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் மறந்துட்டேன். இப்போ திருப்பி பார்க்கும்போது எனக்கே நல்லா இருக்கு. ஓகே, நீ இப்போ ஆல் தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் தட் யூ டிட், ஹவு ஹேவ் தே ஷேப்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஷேப்ட் யூ டுடே? ஆக்சுவலி லைக் ஐ செட், இப்போ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. ஃபார் சம் ரீசன் ஐ டுக் தோஸ் திங்ஸ் வெரி சீரியஸ்லி. ஐ வுட் லைக் டு பிலீவ் தட் ஐ டேக்கன் தெம் சீரியஸ்லி அண்ட் ஆல் தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த குட் அண்ட் நாட்னு ஒன்று இருக்கும். பேசிக்லி நீ ஒரு நாளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குட் அண்ட் அந்த மாதிரி ஒரு இது. அது லைக் வி ஆல் டுக் இட் சீரியஸ்லி. நம்ம வந்து சும்மா யாராவது கீழே வந்து அதை எடுத்து கொடுத்தானா, ஏய் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டார்லாம் கொடுத்துப்பியா? அதெல்லாம் ஸ்டார் அதெல்லாம் இருக்கும். லைக் யூ ஹேவ் டு ரைட் அண்ட் அந்த ஆக்டிவிட்டி லாக்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அதெல்லாம் எழுதணும், இன்றைக்கி நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம். அதில் போய் அதை எழுதிருக்கியா? பொய்யா மேக்ஸிமம் எழுத மாட்டேன் நான். பட் என்னென்ன சில சமயம் வந்து சில சமயம் அது வந்து இப்போ இந்த டைம் ஷீட் நம்ம இப்போ ஃபில் பண்ணும்போது எதையாவது அந்த மாதிரி எப்போ பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி யோசிச்சு இதான் இது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. துணியை நானே எடுத்து போட்டு அதெல்லாம் நமக்கு பண்ணிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு பண்ணுறது அது. ஸோ தேட். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஓகே, பரதநாட்டியம் நான் எதுவும் பண்ணல பெருசாக. ஃப்ளூட் கற்றுக்கிட்டது ஓகே, ஐ ஹவன்ட் ப்ராக்டிஸ்ட் இட் மச், ஸோ I would like to go back to practicing and getting better at it. But then like my interest for music has stayed constant in learning, performing. Nice. Other stayed constantly. நானே அக்ரி பண்ணுவேன். And the band la சேர்ந்திருக்கோம் இப்போ ஆஃபீஸில் அப்படின்றதுனால. So that's there. I think who I am was definitely shaped by whatever extracurricular things I did only. And அதான் நான் சொல்லுவேன். What about you? லைக் பாட்டு கிளாஸ் போயிட்டு நடுவில் ஃபார் அ வெரி லாங் டைம் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டச் வித் மியூசிக் இட் செல்ஃப். கேட்கறது கூட பெருசாக எதுவும் கேட்கல. பட் தென் இப்போ திரும்பி நான் வந்து லைக் ரீடிஸ்கவரிங் லிசனிங் அண்ட் யூனோ திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தேடி தேடி கேட்டுட்டு இருக்கேன். பிடிச்ச மாதிரி பிளேலிஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பண்ணும்போது ஐ ரியலைஸ் ஹவு மச் I crave for whatever I listened to earlier, whatever I heard about when I was young. Adala. Yeah. But as a person, how have these shaped me? Keta, I mean, நம்ம இதெல்லாம் ஒன்னொன்னு பண்ணும்போது of course we meet a lot of new people, and I was a very impressionable young person. ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, and if I feel that அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து
it is admired by a lot of people, I try to like emulate that. So I think I am a mix of all the people I've met so far in my life, good and bad. Nice. I hope it's more good than bad. So yeah, அந்த விதத்துல கண்டிப்பா I think these experiences have shaped me in many ways நான் நினைக்கிறேன். And more than once or twice I've used that எனக்கு கராத்தே தெரியும் in like not really scary situations, because அந்த இடத்துல சொன்னா வந்து எவனா அடிச்சிட்டு போயிடுவான். But then கொஞ்சம் லைட்டா this could be threatening maybe அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அப்படியே எனக்கு கராத்தே தெரியும், நான் ஒரு ப்ளூ பெல்ட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் போட்டு வச்சிடுறது. நம்மள பார்த்தா அப்படி தோணாதுனாலும் ஒருவேளை இருப்பாளோ அப்படின்னு ஒரு பயம் இருக்காது மைண்ட்ல இருக்கும். ஏய் பாட்டு பாடிறேன் அப்படின்ற மாதிரி. பட் நான் நிஜமாவே பாட்டு பாடிடுவேன் சொன்னா that will be more of a threat than karate தெரியும். Anyways, yeah. So I think these have helped me in different ways. Right. சரி, அடுத்து லாஸ்ட் இதுவா நீ you said you wanted to reserve this no for the end. இதே எடுப்போம். Okay. Funny or embarrassing moment from those extracurricular activities? சொல்லுங்க. Funny or embarrassing, funny and embarrassing எதனா சொல்லலாம், எப்படினா சொல்லலாம். ஓகே, இது வந்து எம்பாரசிங்க்கும் மேலே கொஞ்சம் ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ட்ராமடைசிங்காக இருக்கும். ஓகே, வினைஸ் லைக் ஆமாம் இவ எந்த எபிசோட் எடுத்தாலும் எங்கேயாவது ஒரு ட்ராமா கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் அ செல்ஃப் அவேர் பர்சன். ஓகே, ஸோ ஐ திங்க் இன் நோட் பண்ணுங்க. So I think in 9th or 10th maybe, for some reason dance was also part of our curriculum. Adume we were evaluated, and then and the dance solli tharadhukku some dance school la endu you know the kind of people, teachers who will be some early 20s abdi varuvaanga, or rendu per varuvaanga. This is like classical dance or freestyle? இது வந்து western அந்த மாதிரி. And then அப்போ வந்து ஒரு நாள் I think for whatever reason அந்த கிளாஸ் வந்து வேற ஒரு மேம் borrow பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். Whatever, I don't remember the exact details, but for some reason இந்த டீச்சர் வந்து he thought நான் வந்து அந்த கிளாஸ்க்கு வர விருப்பம் படலை அப்படின்னு நினச்சிட்டான். பட் நான் வந்து ஏதோ மேம் சொன்னதை கம்யூனிகேட் பண்ண தான் நான் போயிருந்தேன். அவன் வந்து என்னமோ பண்ணிட்டு நான் உன்னை ஃபெயில் பண்ண போறேன், நீ போய் வெளியே நில்லு அப்படி இப்படிலாம் சொல்லி. அண்ட் அது வந்து சின்ன குழந்தைன்னா அவ்வளோ அதெல்லாம் பண்ணலாம். நானே 10th எக்ஸாம் ப்ரெஷரில் உட்காந்துருக்கேன், இவன் வந்து வெளியே போய் நில்லு அப்படி சொல்லவும் நானும் ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். ஐ வாஸ் லைக் சார் ப்ளீஸ் சார் நான் கெஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப அழ வச்சு என்னை ரொம்ப கதற வச்சு, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரே கிளாஸ்ல வேற இருந்தோம். ஏன்னா வெளியில அமிச்சு ரொம்ப நேரம் வெளியே நிக்க வச்சுலாம் அழ வச்சான். அப்போ எனக்கு இட் வாஸ் லைக் சோ வியர்ட். அப்போ என்னோட இங்கிலீஷ் சார் வாஸ் பாசிங் பை தட் சைட் அண்ட் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாரு. பட் எனக்கு வந்து திஸ் கைண்ட் ஆஃப் லைக் made me completely lose interest in dance. அதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் கிளாஸ்ல போயிருக்கேன் நான். பட் இந்த திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர், திஸ் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்துக்கிட்டே போகக்கூடாதுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ யா, தட் இஸ் ஒன் மெமரி ஐ ஆல்வேஸ் கேரி. பட் தென் சம்திங் ஃபன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹவ் டோல்ட் திஸ் பிஃபோர், பட் கராத்தே ஐ திங்க் ஐ ஹாவ். கராத்தே கிளாஸில் வந்துட்டு சீனியர்ஸ் சில பேருக்குலாம் கராத்தே கிளாஸ் அட்டன் பண்ண பிடிக்காது. ஸோ பங்க் பண்ணிட்டு போய் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. நான் போய் அவங்கள கண்டுபிடிச்சு, எங்க ஸ்கூல் பாத்ரூம்ஸ் கிளீனா தான் இருக்கும். ஓகே, ஈவன் தென் இட்ஸ் நாட் a pleasant place to be at. ஷவர் ரூம் இருக்கும். ஓகே, நான் அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க ஒரே ஷவர் ரூம்ல 2-3 பேர்லாம். நான் போய் ரங்கசாமி சர்ட்ட சொல்லுவேன், சார் இங்க இருக்காங்க அப்படி சொல்லி மாட்டி விடுவேன். and sir was like good ma, very good ma அப்படி சொல்லுவாரு. Teacher's pet, is that you? Yeah, yes. That was very very fun for me. I think அது வந்து நான் ஒரு 4th-5th இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்பவே you are like did you get any stitches? இல்ல no stitches for this snitch. எனக்கு அது ரொம்ப ஃபன்னா இருந்தது ஆக்சுவலா. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயத்துல ஒரு டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்மளால இம்ப்ரெஸ் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். கரெக்ட் தான். ஸோ இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு? எனக்கு ஃபன்னி ஆர் எம்பாரசிங்? ஃபன்னி ஆக்சுவலி ஆல் ஆர் எங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் என்ன சொல்கிறது, நிறைய ஆல் ஆஃப் அஸ் லேர்ன்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அப்படின்றதுனால ஆனுவல் டேயில் வந்து எங்கள் ஆர்கெஸ்ட்ரா வச்சே
என்ன சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவோம். லைக் ஒரு 10-15 மினிட்ஸ் வர மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஆல் யூஸ் டு பி சூப்பர் ஃபன்னி. லைக் அதெல்லாம் வந்து லைக் ஐ செட் ஸ்கூல் மெமரிஸ் தனியாக ஒன்று எடுத்தாலே அது ஒரு எபிசோட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து வச்சுக்கலாம், அது சும்மா அதை வச்சுக்கலாம். நாளாக பண்ணிட்டுருக்கிறது அதுவும் ஸ்கூல் மெமரி தான்டா. எம்பாரசிங்னா ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, திஸ் ஒன் டைம் வி ஹட் கான் டு ஸ்கவுட் கேம்ப் ஒன்று நடந்தது. இந்த அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் நடக்கும் அந்த ஸ்கவுட், அந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஒரு இது. அப்போ வந்து பேக்வுட்ஸ் மேன் குக்கிங்னு ஒன்று இருக்குது இதில் ஸ்கவுட்டிங்கில். விறகு கொல்லி அதெல்லாம் வச்சு சமைக்கிற அந்த இது. அதில் என்னாச்சுன்னா ஃபார் சம் ரீசன் சம்மன் ஹேட் brought white kerosene, okay, and I had taken water in a similar bottle. It was a 2 liter Fanta bottle. Don't tell me you cooked with kerosene. சொல்கிறது கேளு, அது சமைக்கிறதுக்காக தான் அது கொண்டு வந்தேன். லைக் டு இக்னைட் ஸ்பார்க் பண்ணுறதுக்காக. தட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் கட், அது பண்ணக்கூடாது. பட் வேறு வழி இல்லைன்னு பண்ணாங்க. சொல்கிறது இந்த சொல்லி முடிய விட 2 liter ஃபேண்டா பாட்டிலில் நான் தண்ணி எடுத்துகிட்டு போனேன். இன்னொருத்த யாரோ 2 liter ஃபேண்டா பாட்டிலில் அந்த ஒயிட் கெரசின் எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டுத்துலேயுமே ஸ்டிக்கர் கிடையாது, லைக் ஐடென்டிக்கல். இது கிளியராக இருக்குது. நான் வந்து என்னோடய தண்ணி பாட்டில் நினச்சிட்டு அதுலேருந்து எடுத்து பெட்ரோலை குடிச்சிட்டேன். பெட்ரோல் எடுத்து குடித்தேன். அது ஃபெல்ட் வெரி சோப்பி. லைக் உடனே துப்பு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டு வாயை கழிட்டு வந்து லைக் ஸோ நல்ல வேலை அன்றைக்கி ஒரு ட்ராகனாக மாறியிருப்பேன். மாறலை நான். அதுதான் இது இஸ் வாட் ஐ ரிமெம்பர். நிறைய இருக்கு ஆக்சுவலாக. நிறைய பண்ணனால தான் இப்போ இப்படி இருக்கு. சரி ஓகே. நல்லா தான் இருக்கேன். சரி ஃபைனல் ஷிட். ஓகே. Do you have a secret talent or a hidden skill? எனக்கு தெரியாம ஏதாவது இருக்கா, இல்ல எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்கா? சீக்ரெட் ஆர் ஹிடன் டேலண்டா? யூடியூப் ஆக்சுவலி தி திங் இஸ் நோ, ஐ மீன் ஹிடன் டேலண்ட்னா ஐ ஹவ் நெவர் ரியலி shared this with anyone, but I can actually sing songs in like reverse. Like ஏதாவது அது சும்மா நான் வந்து அப்படியே இட்ஸ் லைக் அ மென்டல் எக்ஸசைஸ் ஃபார் மீ. நான் பாட்டு சும்மா அப்படியே மைண்டில் பாட்டெல்லாம் அப்படியே லிரிக்ஸ்லாம் அப்படியே வேர்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைன் இல்லை, தேவையில்லை, அது வேணாம், நல்லா இருக்காது, அதனால அதை விட்டுடலாம். பட் யா ஐ டூ தட். அண்ட் அனதர் திங் இஸ் ஐ have a completely made up language which only I know. இது நீ உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதா? இல்ல, அது வேற. இது வந்து நான் வந்து தனியா நான் பண்ணிட்டது. பேசிக்கலி இட்ஸ் லைக் இந்த இதுல நம்ம ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்லயோ டாவின்சி கோட்ல இல்ல டாவின்சி கோட்ல வந்து he has that அந்த சப்ஸ்டிடியூஷன் சைஃபர்னு ஒன்று இருக்கும்ல. ஏ டு ஒரு லெட்டர் இதை போட்டுட்டு அப்புறம் ரிவர்ஸ் ஏக்கு பதிலா ஜெட், பிக்கு பதிலா அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சுவல் வேர்ட்ஸு சப்ஸ்டியூஷன் சைஃபர் மாதிரி ஒரு போட்டு அந்த லாங்குவேஜ் நான் பேசுகிறதே அந்த லாங்குவேஜ் அப்படியே மைண்டில் பேசிப்பேன் நான். ஐ மீன் God, I don't want to ask this, but I have to. Do you like do this now? Rarely. I do, but very, very rarely. Very, very rarely. You think you're married to someone for such a long time? Actually, இதில் என்னென்ன ஒரு வாட்டி I did talk to you about it. You weren't interested. But okay, இதெல்லாம் வந்து கேமராக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து ஃபேமிலி தெரப்பி செஷனுக்கு சொல்ல வேண்டியது தம்பி. Okay, but yeah, I mean, yeah. I have told Benjamin about this, என்னோட ஃப்ரெண்ட். அவன் வந்து he was very impressed. அது எப்படின்னா அது வந்து அவன் வந்து கேட்டானா வாட் வாஸ் யுவர் லாஜிக் பிஹைண்ட் சூஸிங் திஸ் பர்டிகுலர் இது அப்படின்னா ஐ டோல்ட் ஹிம் லைக் இந்த மாதிரி வாட் லாஜிக் டிட் யூ அப்ளை ஃபார் சூஸிங் தீஸ் லெட்டர் குரூப்ஸ் அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி நம்ம இந்த வல்லின எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து அதில் ஒரு குரூப்பாக பிரித்து அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா சும்மா அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலி ஆக்டிவிட்டியாக இருந்தது. வாட் அபவுட் யூ? ஹிடன் டேலண்ட் இல்லை, எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படியாவது இருக்கு நான் சொன்னாலும் இட் வில் பி இந்த கேட்டகரி ஆஃப் நைஸ் ஹிடன் டேலண்ட், கீப் இட் ஹிடன், இது நீ மறைச்சே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். அப்படிலாம் இல்லை. ஐ திங்க் யூ டெஃபினெட்லி ஹேவ் சம் ஹிடன் டேலண்ட்ஸ். இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஐ டோன்ட் திங்க் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவும் அப்படி எதுவும் ஹிடன் டேலண்ட்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. பட் ஐ திங்க் யூ ஹேவ் லைக் இன்னேட். இப்போ இந்த பேட்மிண்டன்லாம் வந்து யூ செட் யூ டென்ட் என்ஜாய் ஸ்போர்ட்ஸ் மச் அண்ட் ஆல் தட், பட் தென் when we started playing கொஞ்சம் வந்து ரெகுலராக கொஞ்சம் விளையாட்டு இருந்தப்போ நீ கொஞ்சம் நல்லாவே பிக்கப் பண்ண. யூ were enjoying it. So I think
ஆக்சுவலி நான் பேட்மிண்டன் ஒன்று கற்றுக்கிட்டேன்றதே மறந்துட்டேன். பட் தென் நவ் தட் யூ ரிமைண்ட் மீ ஆஃப் இட், ஐ ரிமெம்பர் லைக் இட் வாஸ் ஆக்சுவலி இனிஷியலாக கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன் பிகாஸ் ஐ ஹாவ் லைக் ஜீரோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். அண்ட் திஸ் வாஸ் வாட் அதை சொல்லு, லைக் அட் வாட் ஏஜ் டிட் வி டூ இட்? பேண்டமிக் டைமில் தான் கற்றுக்க ஆரம்பிச்சேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு வரவே வராது. ஐ மீன் incredibly conscious about doing any physical activity அதுவும் in front of other people. But then badminton was something over time எனக்கு ஒரு அளவுக்கு பிடிச்சு நான் விருப்பப்பட்டு போய் லைக் நான் சூப்பர் விளையாடுவேன். இப்போ கூட சூப்பர் விளையாடுவேன் சொல்லவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப சுமாராக தான் விளையாடுவேன். பட் தென் ஓகே ஐ எம் நாட் டூ பேட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட் மேலே வந்தது வந்து ஐ திங்க் ஒன்லி இன் மை adult life, which I think இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப கொஞ்சம் வருஷம் ஆச்சு திருப்பி. But I think I should go back. You did enjoy. I could. It was very visible. You enjoyed spending time on the court. Nalla. It was very rewarding. Nalla irundhathu. Yeah, I think maybe I should go back to some physical activity after this. Night போலாமா இப்போ? Badminton இப்போ. தூங்க போலாம். சரி ஓகே. சரி ஓகே, this was fun. So we will wrap this video இதோட. உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நீங்கள் சின்ன வயசில் பண்ணீங்களா, பண்ணணும்னு ஆசைப்பட்டு நடக்கலையா, அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க, சொல்லுங்கள். இல்லை நிறைய பேர் என்கிட்ட ப்ரைவேட் மெசேஜஸில் இதை பற்றி பேசுவீங்க, அவர் நேரில் பேசுவோம். ஸோ ஆர் ஆல்சோ ஐ மீன் யூ கேன் ஆல்சோ டெல் அஸ் அபவுட் நீங்கள் கற்றுக்க விரும்பி கற்றுக்க முடியாமல் இப்போ உங்கள் பசங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கிற இது. Oh yeah, that is also something I wanted to like quickly talk about, like, because like a lot of the parents I see putting their kids in class, it's not even from like a sense of like அவங்க கத்துக்கணும், அதுல நல்லா ஆகணும், அவங்க அதுல இல்ல, அப்படி கூட நான் தப்பா கூட சொல்ல வரல. அதாவது அவங்க பசங்க எப்பயுமே ஆக்கியூபைடா இருக்கணும்னு போடுறது ஒரு பக்கம், பட் தென் எனக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் தென் என் குழந்தைக்கு இது கிடைக்கணும், ஒரு சம்திங் மியூசிக்கலா ஒன்று இருக்கணும், சம்திங் பிசிக்கல் ஆக்டிவிட்டில ஒன்று இருக்கணும், அந்த மாதிரி யோசிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களுக்கு கிடைக்கணும்னு இப்பெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தராங்க, which is very commendable. But I think it's also not too late to learn something yourself if you want. கண்டிப்பா absolutely. For me, swimming is something I really want to learn, and then badminton is something I learned but I want to go get back to and start doing it. Yeah. So yes. True, actually yeah, that's a very good point. அதாவது புதுசா ஒன்று கத்துக்கிறதுக்கு நிறைய, அதாவது ஒரு ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் கற்றுக்கணுமா, இதுக்கெல்லாம் ஒரு இதாகுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் நமக்கே வரும். ஆனால் we have I'll just give one example of this guy called Joseph Conrad. அவர் வந்து மிகப்பெரிய ரொம்ப பாப்புலரான எழுத்தாளர் அவர் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில். அண்ட் he started writing only when he was like 54-56 years old or something, if I remember correctly. That is the age around. அது பார்த்தா அவர் எழுதின புக்கெல்லாம் நான் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கரிக்குலம். இன்ஃபேக்ட் அவர் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் கூட கிடையாது. ஸோ there is never a you know, what do you call it, there's never a right time to start good things. Oh yeah, Vinay actually did start learning piano. நான் என்னடா பண்ணேன்னு யோசிச்சேன் நான். ஓகே, வினய் வந்து ரீசெண்டாக தான் ஒரு 2 years இருக்குமா, 2 years முன்னாடி பியானோ வாங்கிட்டு அவன் கற்றுக்க ஆரம்பிச்சான். அண்ட் ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ் நின்னுட்டு இருக்காது, அது பண்ணணும் மாதிரி. ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ் ஆர் ஆல் லிட்டில் சில்ட்ரன். ஒரு பைக்கில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சொல்லுவான், லைக் ஒரு ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்னோட கிளாஸ்மேட் அப்படி சொல்லுவான். யாரா அந்த லேடியா அப்படின்னா, இல்ல அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த 5 வயசு குழந்தை அப்படிமா. அது வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட், பிகாஸ் நான் வந்து யோசிப்பேன், இஃப் ஐ வேர் டு கோ சிட் அமங் a bunch of kids to learn something, அடல்ட்ஸ் நடுவில் யோசிப்பேன், கிட்ஸ் நடுவில் இன்னுமே யோசிப்பேன். பட் தென் நீ அதை பத்தி யோசிக்காம எனக்கு அது கத்துக்கணும், நான் கத்துப்பேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா there's never something called right time for doing good things. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஏஜில் வேணாலும் எந்த நல்ல விஷயத்தை வேணால் ஆரம்பிங்க. இன்வெஸ்ட் யுவர் டைம் அண்ட் இஃப் பாசிபிள் மணி ஆன் இட். டெஃபினெட்லி எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ யா, ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். டேக் கேர். Bye bye.